நான் ஸ்கூல் படிக்கும்போது சட்னி சாம்பாரே ஊற்றிக்க மாட்டேனா. இட்லி பொடி தான் எல்லாத்துக்குமே வேணும்னு கேட்பேனா. ஈவன் சப்பாத்திக்கு கூட இட்லி பொடி தான் வச்சு சாப்பிடுவேன்னு அம்மா சொல்லுவாங்க. இட்லி பொடியும் சத்தானதாக இருக்கணும்னு சொல்லி அம்மா இந்த மாதிரி அரைப்பாங்களாம். அம்மா செய்கிற அந்த சத்தான இட்லி பொடி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரை பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 கப் வெள்ளை உளுந்து 1/2 கப் கருப்பு உளுந்து போட்டு நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாமே 1/2 கப் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப் வறுத்த மல்லாட்டை, 2 ஸ்பூன் மல்லி, மிளகு, சீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, பொடிக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மிளகாய், அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு வறுத்து ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற உளுந்து பருப்பு எல்லாமே நான் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அது போல் சேர்த்துக்கோங்க. அப்போல்லாம் மிக்ஸி இல்லைல்ல, ஸோ உரலில் தான் இடிப்பாங்களாம். எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லச்சு விலாக்ஸ்.